உன் வயித்த தொட்டு பார்க்கலாம்ல, பாப்பா செய்யறது தெரியும்ல. அதான். ஏன் காவேரி, நீ விஜய் கூட நிஜமாவே வாழ்ந்திருந்தா இவ்ளோ நாளையில உனக்கு ஒரு பாப்பா வந்திருக்கும்ல. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறப்போ பொய்யா வாழ்ந்துட்டு இப்ப பிரிஞ்சிருக்கிறப்போ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. விஜய் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டா நீ அம்மா கிட்ட சொல்லிடுடி. ஏண்டி, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லக்கா. இருக்கட்டும்டி, நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்க அதானே? கான்ட்ராக்ட் போட்டுதான் விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதும் நானே விஜயை ரொம்ப மோசமா திட்டிட்டேன். குமரன் மாமா விஜய அடிச்சிட்டாரு. அதெல்லாம் உன் மனசுல இருக்குல்ல? அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படிக்கா, விடு. சரி, நீ சொல்லு, நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? எதுக்காக இப்படி நீ உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்க? இதோ இப்ப கூட நீ விஜய் பத்தி யோசிச்சுட்டு தானே இப்படி தனியா உட்காந்துட்டு இருந்த. ஆமாக்கா, விஜய் பாவம்க்கா. நம்மளால அவர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அவர் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துடணும். ஆமாண்டி, குமரன் மாமா கூட அதேதான் சொல்லிட்டு இருந்தாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துரும். பசுபதியால ரொம்ப நாள் தப்பிச்சிட்டு இருக்க முடியாது. எப்படியாவது ஒரு வழியில மாட்டுவான். அவன் வெளியில வர முடியாத அளவுக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சரிடி, இந்த பிரச்சனை எல்லாம் சரியானதும் அம்மா கிட்ட விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கிறத பத்தி பேசவா? என்னடி, நாங்க எல்லாரும் தானே சேர்த்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்தோம். இப்ப நீ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்குடி. அக்கா, உனக்கு எந்த உறுத்தலும் வேண்டாம். யாரும் எதுவும் வேணும்லாம் பண்ணல. நீ இப்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும். என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அத நான் பாத்துக்கிறேன். நீ இப்போ உன் பாப்பாவை பத்தி மட்டும் யோசி. அக்கா, மழை வர மாதிரி இருக்கு, வா உள்ள போலாம். அட வாக்கா, வா. அண்ணே, உங்களால 1 லட்சம் தர முடியலனாலும் பரவாயில்லண்ணே, ஒரு 50,000மாவது கொடுங்கண்ணே. மீதி நான் வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கிறேன். 3 மாசத்துல நான் வட்டியோட அசலும் சேர்த்து கொடுத்துட்றேண்ணே. சரிப்பா, நான் வெளியே இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். போன வை. அண்ணா 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 சார், சார். வாங்க. விஜய் சார் இது உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. விஜய் சாரா? சார், நீங்க காவேரியோட அப்பள கடையில இருந்தீங்களா? ஆமா சார், விஜய் சார் சொல்லி தான் காவேரி மேடம்க்கு ஹெல்ப் பண்ண போயிருந்தேன். சாரோட ஆபீஸ் ஸ்டாஃப் தான் சார் நான். ஓ, இதுல என்ன சார் இருக்கு? ஒரே நிமிஷம் சார். தம்பி, பாப்பா, பார்த்து பார்த்து கொண்டு வாங்க. நீங்க வைங்க, மெதுவா மெதுவா வைங்க, பார்த்து பார்த்து, பொறுமை. சார், என்ன சார் இதெல்லாம்? ஒரே நிமிஷம் சார். விஜய் சார் கிட்ட சொல்லிட்டேன் சார், அவர்கிட்ட பேசிக்கோங்க. நான் வரேன் சார். ஹலோ சார், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சார் கிட்ட பேசிக்கோங்க சார். ஹலோ குமரன், நான் விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய். உங்க கம்பெனில வேலை பார்க்குறவரு ஏதோ பெட்டி கொண்டு வந்து வச்சுட்டு போறாரு. என்னங்க அது? எம்ப்ராய்டரி மிஷினும் குவெல்டிங் மிஷினும் இருக்கு. உங்களுக்கு தான், யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு விஜய் இஷ்டமோ?
நானே ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல. இத பாருங்க குமரன், நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் எனக்கு என்னன்னு விலகிலாம் நிக்க முடியாது. இந்த பிரச்சனையில நானும் தானே இன்வால்வ் ஆயிருக்கேன். ஒரு விதத்துல உங்களோட இந்த லாஸுக்கு நானும் தானே காரணம். ஓ, இல்ல விஜய், நீங்க இதுக்கு காரணம் இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இது எங்களுக்கும் பசுபதிக்கும் இருக்க பிரச்சனையால ஆரம்பிச்சது. நானும் தான் சொன்னேன், உங்களுக்கும் எங்களுக்கும் இப்படி பிரிச்செல்லாம் பேசாதீங்க. இல்ல, இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனையில எங்களுக்காகலாம் யோசிக்கணுமா? நான் அதைத்தான். குமரன், இந்த நேரத்துல நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு இப்ப இந்த மிஷின் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சதான் நான் அமைச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல விஜய், அப்புறமா பேசலாம் குமரன். நான் வைக்கிறேன். அண்ணே, வானவினே, என்னண்ணே பாக்ஸ் எல்லாம்? எம்ப்ராய்டிங் மிஷினோ குவல்டிங் மிஷினோ இருக்குன்னு. ஓ, அதுக்குள்ள புதுசு வாங்கிட்டியா? நான் எங்கடா வாங்கினேன், விஜய் தான் அனுப்பி வச்சாரு. விஜயா? ஆமா நிவினு, இதோ இப்பதான் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. விஜய் போன்ல பேசினாரு. ஓ, அப்ப விஜய் அனுப்பி வச்சிட்டாரா? பாரேன், நானே இதை பண்ணிருக்கலாம். நான் உங்ககிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுனால தானே நீங்க வேணான்ட்டீங்க. டே, அப்படிலாம் இல்லடா நிவினு, நானே ஏற்பாடு பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. உண்மையை சொன்னா நானும் 2-3 பேருக்கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டேன். எல்லாருமே பணம் கொடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்கடா. என்ன பண்ண போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா விஜய் இப்படி அனுப்பி வச்சிருக்காரு. என்னால இத நம்பவே முடியலடா. கடவுளே வந்து உதவி பண்ண மாதிரி இருந்துச்சு. கங்கா காவேரி கிட்ட மிஷின் விஷயத்த சொல்லிருப்பா போல. காவேரி விஜய் கிட்ட சொல்லிருக்கணும். அதான் உடனே வாங்கி அனுப்பியிருக்காரு. என்ன, விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்றதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே? இல்ல சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. விஜயும் காவேரியும் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ என்னால அதை தாங்கிக்கவே முடியலடா. அன்னைக்கு இருந்த கோவத்துல நான் எதையுமே யோசிக்காம விஜய கை நீட்டி அடிச்சிட்டேன்டா. அதுக்கப்புறம் காவேரி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துதான்டா காவேரிக்கு விஜய் கூட வாழ்றது விருப்பம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவசரப்பட்டு விஜய் அடிச்சிட்டேன்னு தோணுச்சுடா. கங்காவும் அப்பதான் சுதாரிச்சு நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் சரின்னு சொன்னான். காவேரியோட முடிவு எதுவா இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாடா. விஜய் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நான் மறக்கல நிவினே. ஆனா கான்ட்ராக்ட் போட்டு நம்ம வீட்டு புள்ளைய ஏமாத்திட்டாருன்ற கோவத்துல தான் அந்த டைம்ல நான் வேற எதையுமே யோசிக்கலடா. அண்ணே, உன் இடத்துல யார் இருந்தாலும் அந்த டைம்ல எதையும் யோசிச்சு நிதானமாலாம் இருந்திருக்க முடியாதுன்னு. விஜய்க்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் உன் மேல கோவமோ வருத்தமோ இல்லாம இப்படி ஒரு நிலைமையில உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீ ஃபீல் பண்ணாதனே. அண்ணே விடுனே, இப்ப நீ விஜய் புரிஞ்சுக்கிட்டேல, அதுவே விஜய்க்கு ஹாப்பியா தான் இருக்கும். நீ ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். இல்லடா, அப்படி யோசிச்சு இனிமே சும்மாலாம் இருக்க முடியாதுடா. நான் விஜய் கூட காவிரியை சேர்த்து வைக்கிறத பத்தி அத்தைகிட்ட பேச போறேன்டா. அதுதான் நான் விஜய்க்கு செய்யற நன்றியா இருக்கும். அவங்கள சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. அண்ணே, விஜயும் காவேரியும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ இப்ப அவசரப்பட்டு காவேரியோட அம்மாட்டெல்லாம் போய் பேசிட்டு இருக்காத. நாம இப்போ பசுபதியை தேடி கண்டுபிடிக்கிற வேலையில கவனத்தை வைக்கலான்னு. வெண்ணிலாவோட சூசைட் அட்டம் கேஸ்ல இருந்து விஜய் நம்ம வெளியில கொண்டு வந்துட்டாலே விஜயும் காவேரி சேர்ந்து வாழ்றது தானா நடக்கும்.
அண்ணே என்னண்ணே? ம் சரி நிவினு, நீ சொல்ற மாதிரியே நம்ம பசுபதி தேடுற வேலையை பார்ப்போம். ம் நிவின் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணுமே. எதுக்கும் கால் பண்ணி பார்க்கலாமா? விஜய், ஏய் காவேரி, நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லல. இப்படி கால் கூட பண்ணாம சடனா வந்திருக்கேன்னு கேட்டேன். நிவின் கிட்ட என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியணும். நீங்க பாட்டுக்கு என்ன குழப்பி விட்டு போனை வச்சிட்டீங்க. நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எப்படா விடியோன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எழுந்த உடனே கிளம்பி வந்துட்டேன். நிவின் எப்போ வராரு? கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாரு. ஓ சரி, வாங்க உட்காருங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், வந்து உட்காருங்க. ஏய் என்ன நீ பாட்டுக்கு வந்து உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? நான் அதிகாரம் பண்ணாம உங்களை வேற யார் அதிகாரம் பண்ண போறா? ரைட். உட்காருங்க. உட்காந்துட்டேன். போதுமா? இருக்கு. சரி சொல்லுங்க, நிவின் கிட்ட என்ன கேட்க போறீங்க? ஏங்க, உங்களுக்கே கேப்போமா வேணாமான்னு யோசனையா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நிவினை சங்கடப்படுத்துற மாதிரி எதுவும் கேட்டுறாதீங்க. ஏற்கனவே அவருக்கு விருப்பம் இல்லாம யமுனாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அதுலயே அவருக்கு நம்ம மேல நிறைய வருத்தம் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் மீறி நமக்கு நல்லதை தான் யோசிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம திரும்பவும் சங்கடப்படுத்திட கூடாது. அதுக்காக தாங்க கேக்குறேன். நிவின் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன்.